தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்போட மிரட்டல் காரணமா இந்தியா தன்னோட மிகப்பெரிய கனவு திட்டமான சபகர் துறைமுக திட்டத்தை கைவிட முன்வந்திருக்கிறதா கூறப்படுது. அப்படி ஒரு நிலை வந்தா அது எப்படி இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியா மாறும்னு இந்த காணொளியில பார்க்கலாம். இந்தியாவுக்கு மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் முக்கியமான வர்த்தக நாடுகளா இருக்கு. ஆனா இந்த நாடுகளோட வர்த்தகம் செய்யணும்னா அது பாகிஸ்தான் வழியா தான் பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எப்போல்லாம் சண்டை வருதோ அப்போல்லாம் இந்த வர்த்தகத்துக்கு பாகிஸ்தான் நிறைய தடைகளை விதிச்சுது. இது காரணமா இந்தியாவோட வர்த்தகம் கடுமையா பாதிக்கப்பட்டு நம்ம நாட்டுக்கு ஏராளமான பொருளாதார இழப்புகள் வந்துச்சு. இதனால இதற்கு மாற்று வழியை யோசிச்ச இந்தியா ஈரானோட 10 ஆண்டு ஒப்பந்தம் போட்டு ஈரான்ல இருக்கிற சபகர் துறைமுகத்தை மேம்படுத்துச்சு. இந்த துறைமுகம் வெறும் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் செய்யறதை தாண்டி காஸ்பியன் கடல் வழியா ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கிற சர்வதேச போக்குவரத்து வழித்தடத்தோட நுழைவு வாயிலாகவும் இருந்துச்சு. அதோட பாகிஸ்தானின் எல்லைக்கு போகாம ஆப்கானிஸ்தானிற்கு கோதுமை அப்புறம் மருத்துவ உதவிகளை அனுப்பவும் இந்தியா இந்த துறைமுகத்தையே அதிகமா பயன்படுத்துச்சு. இப்படி இந்தியாவோட பொருளாதாரத்தோட ஆணிவேரா இருந்த இந்த துறைமுகத்துக்கு இந்தியா ஆண்டுதோறும் தன்னோட பட்ஜெட்ல தொடர்ந்து நிதி ஒதுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததும் ஈரான் மேல ஏராளமான பொருளாதார தடைகளை விதிச்சாரு. அதிலும் குறிப்பா ஈரானோட வர்த்தகம் செய்யற நாடுகளுக்கு 25% கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும்னு தெரிவிச்சாரு. இதனால ஈரான்ல இருக்கிற இந்த துறைமுகம் வழியா இந்தியா வர்த்தகம் செய்யறதுல நிறைய சிக்கல் வந்துச்சு. அதே போல கடந்த 2018ஆம் ஆண்டுல இந்த துறைமுகத்தை பயன்படுத்த இந்தியாவுக்கு மட்டும் அமெரிக்கா சிறப்பு அனுமதி வழங்குச்சு. ஆனா இந்த அனுமதி வரும் ஏப்ரல் 26ஆம் தேதியோட முடிவடையுது. ஆனா ட்ரம்ப் நிர்வாகம் இந்த அனுமதியை நீட்டிக்க விரும்பலன்னு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இது காரணமாகத்தான் கடந்த மத்திய பட்ஜெட்ல சபகர் துறைமுகத்துக்கு எந்த நிதி ஒதுக்கீடும் இந்தியா செய்யலன்னு பலரும் கருத்து தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கிற ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராஷி இந்திய பட்ஜெட்டில் சபகர் துறைமுகத்திற்கு நிதி ஒதுக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறதா கூறியிருக்கிறாரு. அதே போல இந்த துறைமுகம் இந்தியாவையும் மத்திய ஆசிய ஐரோப்பாவோட இணைக்கிற தங்க வாசலா இருந்துச்சு. ஆனா அதை இந்தியா இழக்க போதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சமீப காலமா ஈரானுக்கும் சீனாவுக்கும் உறவுகள் அதிகரிச்சுட்டு வர நிலையில இந்த துறைமுக திட்டம் இந்தியாவோட கையிலிருந்து சீனாவுக்கு போனா அது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு பெரிய அடியா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.